ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கோம். அதை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்னதாக நம்மளுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ண அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அவிச்சு வச்சுக்கணும். அவிச்சு வச்சுட்டு அப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் எண்ணெயில் போட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கறி மசாலா பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமாட்டி குடலையும் போடுறோம். குடலை போடுறதுக்கு முன்னாடி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகானா நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கடுத்து தான் குடலை போடணும். குடலை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா கொதித்த அப்புறமா இறக்கிற வேண்டியதான். இப்போது நம்ம குடல் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. ரசம் வச்சு குடல் கிரேவி வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும்.